எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி இந்த கல்வாரி சிலுவை என்ன சும்மா சாதாரணமாக விடுதலை பாருங்க, என்ன பண்ணிச்சா பாருங்க. படிப்போம், ஃபர்ஸ்ட் படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எங்க உட்கார வச்சிருக்காரு? உன்னதங்களிலே அவரோடு கூட. ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து ஒளிஞ்சு போயிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ ஒளிந்து ஓடி மறையிற கூட்டம் இல்லப்பா, உன்னதங்களில் என்னோடு கூட வலது பார்சத்தில் உட்கார வைக்கிற பிள்ளை, அப்படிப்பட்ட பிள்ளை நீ ஓடி ஒளிஞ்சு போயிட்ட, உனக்கு ஒரு கிரையை செலுத்துறேன், உனக்கு பதில் நான் மறித்து உன்னை எடுத்து இப்படி உட்கார வைக்கிறேன்டார். உன்னதங்களில் எங்கே உட்கார வைக்கிறாரு? படிக்கலாம் பாருங்க, படிப்போம். உன்னதங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இந்த தகுதியை நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டோரி எடுத்தேன் பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்துல நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இதில் இந்த காரியத்தை நான் வந்து இவ்வளோ தூரம் உன்னதங்களை உட்கார வைக்கிறது எனக்கு என்ன, என்கிட்ட ஏதாவது ஒரு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஏற்பாடில் ஒரு ஸ்டோரி எடுத்தோம், படித்தேன் பாருங்க. அல்டிமேட்டான ஸ்டோரிங்க. நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சாராம் பந்தியில். நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா இந்த இடத்துல போய் உட்கார வைக்கிறதுக்கு? இந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் சாப்டர் 9 verse 1-2 நம்ம அப்படியே வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம அப்படியே கண்டினியூ வாசிக்கலாம் பாருங்க. படிப்போம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட நம்ம உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி? இங்கே சேர் ஃப்ரண்ட்டில் இருக்குங்க, வந்து வந்துருங்க. ஏதாவது நமக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தா எந்த தகுதி நமக்கு இல்லை. ஆனால் கடவுளுடைய அன்பு நமக்கு என்ன செய்யதான் பாருங்க. படிக்கலாம் பாருங்க, இந்த வசனம் படிப்போம் பாருங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது. யோனத்தான் யாருங்க? யோனத்தான் யாரு? யோனத்தான் சவுலுடைய மகன். யோனத்தான் சவுலுடைய மகன். நல்லா கவனிச்சிங்க. யோனத்தானும் தாவீதும் எவ்வளோ பெரிய ஃபெலோஷிப் எவ்வளோ பெற்றிருக்காண்டா அடுத்த வருஷம் நான் படிக்கலாம் பாருங்க. இதை படிப்போம் பாருங்க, படிப்போம். எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதின் இடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டார். அவன் அடியேன் தான் என்றான். சீபா நம்ம ஊர்ல பொம்பளை பேர் வைப்பாங்க, அங்க ஆம்பளைக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் பொம்பளை பேர் யாரோ நினைச்சுக்க போறீங்க. படிக்கலாம் பாருங்க, படிப்போம். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி சரிங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்போ கடவுள் வந்து என்ன தகுதியாங்க? ஒரே ஒரு தகுதியா, நான் அவருடைய பிள்ளை. குப்பையிலிருந்து என்னை தூக்கி உட்கார வைக்கிற தகுதி என்னன்னா அவருடைய பிள்ளைன்ற ஒரே தகுதி, ஒன்னே ஒன்று அன்பு தான். பாருங்க, இங்கே படிக்கும் பாருங்க. தாவீது வந்து அவன் பிள்ளைகளை பார்க்கலாம், அவனுடைய குடும்பத்தை பார்க்கலாம். ஆனால் யோனத்தானுடைய பிள்ளையும் யோனத்தானுடைய குடும்பத்தை அவன் கவனிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னா யோனத்தான் மேலே வச்ச அன்பு. சொல்லுங்க, யோனத்தான் மேலே வச்ச அன்பு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கடவுள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தான், அது ஒரு நோக்கம் இருக்குது. உங்கள் மேல் கடவுள் வச்ச அளவு கடந்த அன்பு. அந்த அன்பை நினச்சி இந்த வசனத்தை கண்டிப்பாக பாருங்க, படிப்போம். தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். சார், ஏதாவது 2 கால் முடமான வச்சு எதனா பிரயோஜனம் பண்ண முடியுமாங்க? ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? போருக்கோ மற்றதுக்காக யூஸ் பண்ண முடியுமா? ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லாத ஒரு மனுஷன் ஒருத்தன் இருக்காங்க. யாரு? ஒன்றுத்துக்குமே. இன்னைக்கு நம்மளை திங்க் பண்ணி பாருங்க. நம்ம கடவுளுக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகுமான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ரேருங்க கடவுளுடைய பார்வையில்.
ஆண்டவருக்காக தான் நம்ம யூஸ் பாருங்க. எதுக்கு? நமக்கு தான் ஆண்டவர் தேவை. கடவுளுக்கு ஏதாவது நம்ம தேவைன்னா நமக்கு எந்த யூஸுமே கிடையாது பாருங்க. இப்போ கேட்குறான், 2 காலும் முடமான ஒருத்தன் இருக்கான்றாங்க. படிப்புங்களாம் பாருங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். லோதேபார் அப்படின்ற ஊர் பேருக்கு அர்த்தம் வந்து மண்மேடு. சொல்லுங்க, மண்மேடு அப்படின்ற பேர்ல வருது பாருங்க. அப்படின்னா வேஸ்ட்டில் இருக்கிறான், டஸ்ட்ன்ற பேர். அந்த மண்மேடு அப்படின்ற வருது பாருங்க. படிக்கலாம் பாருங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். சவுலுடைய யோனத்தானுடைய பையன் ஒரு பிச்சைக்காரன் போல ஒரு அடிமையுடைய வீட்டில் இருக்காங்க, ஒரு வேலைக்காரங்க வீட்டில் இருக்காங்க. எந்த ஒரு தகுதியுமே இல்லை, 2 காலும் முடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே ஒரு தயவு வருது. எப்படி தயவு வருதுன்னா, சவுல் பார்க்குறா, என்னுடைய சிநேகிதன் யோனத்தான் நிமித்தம் அந்த குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அந்த மேவி போசேத் இருக்கான்னு சொன்னால் அவன் 2 காலும் முடமாக இருக்கிறான். எந்த தகுதியுமே இல்லாத ஒரு மனுஷனை அந்த அன்பு போய் தேடி வருது பாருங்க. இன்றைக்கி உங்களையும் என்னையும் ஏன் தேடி வந்துச்சு? எதுக்குங்க தேடி வந்துச்சு? ஏதாவது நமக்கு பிரயோஜனமா இல்லைங்க. கடவுளுடைய அன்பு நம்மளை தேடி வந்துச்சான் பாருங்க. இந்த அன்பு படிக்கலாம் பாருங்க. இந்த அன்பு தேடி போய் நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். எதெல்லாம் நீ இழந்து போனியப்பா எல்லாத்தையும் நான் திருப்பி தரேன்றார். கல்வாரி சிலுவையிலே தான் கடவுள் செஞ்சார் பாருங்க. எதெல்லாம் நீ இழந்து போனியோ, எதெல்லாம் பிசாசு ஒன்றை எடுத்தானோ, எல்லாவற்றையும் நான் திரும்ப உனக்கு தரப்போகிறேன். எப்படி தரப்போகிறேன்னா, உடன்படிக்கை செய்திருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன செஞ்சுருக்கிறாரு? யாருக்கு? ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை செஞ்சுக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளை. கடவுள் உங்களுக்கு உடன்படிக்கை செஞ்சுருக்கிறாரு. கடவுளுடைய குமாரன் வந்து உங்களை மீட்டு எடுப்பான்னு உடன்படிக்கை செஞ்சுருக்காரு பாருங்க. இந்த உடன்படிக்கை கர்த்தர் பேசுகிறாரு, தாவீது பேசுகிறார். உடன்படிக்கை, நான் ஒரு உடன்படிக்கை செஞ்சுருக்கிறேன் யோனத்தான் கூட. யார் கடைசி ஆள் யாராக இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வந்து ராஜாவை போல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வச்சு நான் சாப்பிட வைப்பேன்னு சொல்லி உட்கார வைக்கிறாராம். இன்றைக்கி கல்வாரி சிலுவை என்ன செஞ்சுதான் பாருங்க. குப்பையில் கடந்த என்னை தூக்கி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி கடவுள் செஞ்சாராம் பாருங்க. எப்படி செஞ்சாராம்? சாதாரண மனுஷனை, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை மனுஷனை தூக்கி உன்னதங்களில் அவர் கூட உட்கார வைக்கிறாராம். காரணம் நம்ம மேலே வச்ச அன்பு. சொல்லுங்க, ஆண்டவங்க மேலே வச்ச அன்பு. படிக்கலாம் பாருங்க. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை சொல்றான் பாருங்க. அந்த மேவி போசத்து சொல்றான், ஐயா, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அடியான் எம்மாத்திரம்பா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் கேட்குறோம், ஆண்டவரே, தாவீது சொல்றாரு, நீ மனுஷனை விசாரிக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை நினச்சி நீங்கள் பார்க்கறதுக்கு அவன் எம்மாத்திரம்பா, ஒன்றுமே கிடையாதுப்பா. அண்ட சராசரில் தூதர்கள், எவ்வளோ பெரிய தூதர்கள்லாம் உனக்கு சொல்கிறாங்க, துதிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ராஜாதி ராஜா நீர் இறங்கி சாதாரண அந்த பூமியில் இறங்கி வந்து மனுஷனுக்காக உயிர் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய விஷயம்னா உங்கள் மேலே வைத்த அன்பு. இந்த அன்பு என்ன வேணாலும் செய்யும்பாங்க. சொல்லுங்க, கடவுளுடைய அன்பு உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யும். தாவீது யோனத்தான் மேலே வச்ச அன்பு யோனத்தானுக்காக என்ன வேணாலும் செய்யும் பாருங்க. இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அன்பு உங்களை எடுத்து உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் கர்த்தர் செய்வார். உயிரே கூட கர்த்தர் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார் பாருங்க. அந்த அன்பு படிக்கலாம் பாருங்க. என்ன ஆச்சா? படிப்போம்.
ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். ராஜாவுடைய பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறது அவன் சொல்றான், ஐயா நான் ஒரு செத்த நாய், நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லை, என்னை கூட்டு வந்து உங்களோட பக்கத்தில் உட்காரக்கு எந்த தகுதியுமே இல்லைப்பா அப்படின்னு அவன் அழுகுறான் பாருமே. மேவிபோசேத் இன்னைக்கு கல்வாரி சிலைங்க தான் செஞ்சுருக்குதான் பாருங்க. என்ன செஞ்சுருக்குதான், என்னால் கடவுளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னால் அவருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, ஆனாலும் கல்வாரி சிலுவை எனக்கு என்ன செஞ்சதுன்னா, நீ எனக்கு தேவைப்பான்னு கீழே இறங்கி வந்து அவரை தூக்கி மேலே நிறுத்திச்சான். ஒன்று கடவுளுடைய அன்பு. இளைய குமாரன் எல்லாவற்றையும் வந்துட்டான் பாருங்க. வரும்போது எப்படி வந்தாருன்றாங்க, வரும்போது எப்படிங்க வந்தார் சொல்லுங்க. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, முச்சா போதுன்ற மாதிரி இருக்கீங்க, அப்படி இல்லையா? இல்லை மெசேஜ் ரொம்ப அப்படியே ஆழ்ந்து போயிட்டேன் அப்படின்றீங்களா? சரி, என்ன சொல்கிறாங்க, அந்த இளைய குமாரன் எப்படி வந்தான் சொல்லுங்கள். பிச்சைக்காரனை போல வந்தான். ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு, அவர்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிதார். இளைய குமார் எங்கே ஒர்க் பண்ணித்தாருங்க, அவர்கிட்ட என்ன எங்கே ஒர்க் பண்ணியிருந்தார் கடைசியில் அவர்? ஐயா விட்டா கறிகடெல்லாம் மூட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. இளைய குமாரன் எங்கேருந்து வந்தாருங்க, அவர் எங்கேருந்து வந்தார்? பண்ணி மேய்க்கிற இதுலேருந்து வந்தால் அவன் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்றீங்க, எப்படி இருக்குங்க ட்ரெஸ்ஸு? சும்மா வாசனை பயங்கரமாக இருக்குமா? பண்ணி மேய்க்கிறார் ஐயா, பண்ணி மேய்க்கிற அந்த சாப்பாடு கூட ஒரு கிடைக்கல. அப்படிப்பட்ட ட்ரெஸ் இல்லை, அப்படிப்பட்ட சேத்துல, அப்படிப்பட்ட குப்பையில் ஒருத்தன் இருக்கிறான். இப்போ அப்படியே எழுந்து வரான் பாருங்கள். அவன் வரும்போது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரும், ட்ரெஸ்ஸை மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டு எந்த எண்ணமே இல்லை. அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே வரான். அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வா, நான் உன்னை மாத்துறேன்றாரு. இதுதான் கல்வாரி அன்பு. கல்வாரி அன்பு என்னங்க, எப்பா நீ எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் என் கூட வரணும், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வரணும், நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி எந்த பாவமும் இல்லாமல் அப்படியே பரிசுத்தமாக என்கிட்ட வரணும் அப்படின்னு கடவுள் வெயிட் பண்ணலங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அப்பா சொல்கிறாரு, அப்பா நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே என்கிட்ட வான்றார். நீ எப்படி இருக்கியோ அப்படியே வா, அழுக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கியா வா, அப்படியே வா, ஒன்றுமே இல்லை, செருப்பு இல்லை, ட்ரெஸ் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல மோதிரம் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நீ என்கிட்ட வா, நீ என்கிட்ட வந்தா நான் உன்னை மாற்றி விடுவேன். இந்த கல்வாரி சிலை தான் செய்து பாருங்க. கல்வாரி சிலை என்ன செய்யுது, நம்ம மதம் என்ன போதிக்குது, நீ எல்லாம் மாற்றிட்டு வா மதம் போதிக்குது. கல்வாரி சிலை என்ன போதிக்குதுன்னா, நீ எப்படி இருக்கே அப்படியே வா, உன்னுடைய பாவத்தை நீ பாவத்தில் என்னை விட முடியாமல் சூழ்நிலை இருக்கிறியா அப்படியே என்கிட்ட வாப்பா, உன்னுடைய பாவம் எப்பேற்பட்ட பாவம் தான் நான் மாத்திரன்றார். உன் ட்ரெஸ் அவ்வளோ அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்குது, நீ அப்படியே என்கிட்ட வா, நான் உன்னை மாற்றிடுவேன், ஏன்னா நான் அளவுக்கு அதிகமாக உன் மேலே அன்பு வச்சுருக்கேன்றார். எப்போ சொல்கிறீங்க, கடவுளுடைய அன்பு சாதாரண அன்பு இல்லைங்க, நீ எப்படி இருக்கீங்களோ அப்படியே வான்றாரு. இந்த அன்பு கிட்ட வருது பாருங்க. வர அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு சொல்லுங்க, அப்பா என்ன பண்ணுறாரு, டேய் தள்ளி போடா, ஒரே ஸ்மெல்லு தாங்கலை அப்படி சொன்னாரா? அவன் அப்பா ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சாராம் பாருங்க. இருக்கிற நிலைமையிலே கடவுளை ஏற்றுப்பார். நம்புறீங்களா? ஏற்றுப்பார். உடனே கர்த்தர் சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, உயர்ந்த மோதத்தை போடுங்க, பாதரட்சியை போடுங்க, விருந்தை உண்டு பண்ணுங்க. அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க, அவன் சாதாரண ஓட்டாண்டியாக இருக்கிறான். ஓட்டாண்டிய ஒருத்தனை கூட்டு வந்து நிறுத்தி அவனை வேற லெவலில் கடவுள் மாத்துறாரு. இதுதான் கல்வாரி சிலுவை எனக்கு செஞ்சிருக்கிறது. குப்பையில் இருந்த என்னை தூக்கி ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் உட்கார வச்சது கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை என்ன செய்யுது, குப்பையில் இருந்த என்னை தூக்கி உன்னதங்களிலே அவரோடு கூட சேர் போட்டு உட்காரும்படி என்னை கடவுள் செஞ்சு விட்டார் பாருங்க. அந்த தகுதியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. மேவிபோசேத் எந்த தகுதியும் இல்லை, 2 காலம் மூடம், அவனால் எந்த பிரோஜனம் ராஜாக்கு இல்லை, அவனால் அந்த ராஜாக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் தாவீது ஏன் அவனை நேசித்தார்னா, சவுலோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தான். சவுல் மேலே யோனத்தான் மேலே வைத்த அன்பு, யோனத்தான் மேலே வச்ச அன்பு நிமித்தம் மேவிபோசேத்தை நேசித்து ராஜாவுடைய பந்தியில் உட்கார வச்சானா. இன்றைக்கி உங்களையும் என்னை கல்வாரி சிலுவை தான் செஞ்சுருக்குது. என்ன செஞ்சுருக்குதுங்க, அன்பு. சொல்லுங்கள், எடுத்து வாசிக்கலாம், கடைசியாக வாசித்து முடிச்சிருப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த அன்பு என்ன செய்து பாருங்கள், படிக்கலாம். 14 படிக்கலாம் பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 14 படிச்சுட்டு வருவோம்.
யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து அப்படி படிச்சுட்டு வரோம் பாருங்க. சர்ப்பமானது 3ஆம் அதிகாரம் 14லேருந்து யோவான் 3. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ 14 தானே 14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே ஒரு ரீசன் தாங்க, கடவுள் உங்க மேல அன்பு கூர்றதுக்காக உங்களை மீட்டு எடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இந்த அன்பு கடைசி வரைக்கும் இறங்கி வந்து உங்களுக்காக வேலை செய்யும். எதோ சொல்றீங்க, இந்த அன்புகிட்ட வர ரெடியா இருக்கீங்க, இந்த அன்புக்காக நான் எதையும் செய்ய ரெடியா இருக்கேன், எதுவும் ரெடியா இருக்கேன், இந்த அன்பு ஆண்டோட அன்புக்காக நான் எதையும் செய்வாங்க, இந்த அன்பு வந்து எவ்வளோ பெரிய அன்பு, இந்த அன்புக்காக நான் எதையுமே செய்ய ரெடியாக இருக்கிறேன் அப்படி நீங்கள் வந்து நான் கத்த சொல்கிறார். உன்னதங்கள் என் கூட உட்கார வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை தந்தார், அவர் எனக்காக மரித்தார், நம்பினா போதும், உன்னதங்கள் அவரோடு கூட உங்களை உட்கார வைக்கிறாரா. ஏன்னா கடவுள் உங்களை நேசிக்கிறார். ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். எல்லாம் எடுப்போம். எல்லாம் எடுத்து வாசிக்கலாம் பாரு. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாம் அப்படியே எடுத்து வாசிக்கலாம். வாசனை முடிச்சிடலாம் பாரு. இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம்? வரோங்க? எப்பயுமே அடிக்கடி நான் கேட்பேன் பாரு, மாதிரிலாம் கேள்வி, என்ன பேசிட்டு வரோன்னு சொல்லிட்டு. என்ன பேசிட்டு வரோம்? என்ன பேசிட்டு வரோம்? தயவுசெய்து சொல்லுங்கள், அப்போ தான் அடுத்த மாதிரி டாபிக் போக முடியும் பாருங்க. என்ன பேசிட்டு வரோம்? உன்னதங்களிலே என்ன பேசுன்னு தெரியல. யார் நிறையா ரொம்ப சொல்லியிருந்தீங்க, யாரோ மேவி என்னீங்க, லேவின்னு யாரோ சொன்னீங்க அப்படின்றீங்களா? என்ன பேசிட்டு வரோங்க? கீழே கிடந்த என்ன அவரோட கூட உட்கார வச்சது ஏன் தகுதி இல்லை, அவர் என் மேலே வச்ச அன்பு. எத்தனை சொல்கிறேன்? அவர் என் மேலே வச்ச அன்பு தான் பாருங்கள். எடுத்து படிப்போம் பாருங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாம் பாருங்கள். இந்த கல்வாரிசில் என்ன செஞ்சதுன்னு பார்க்கலாம். அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா சொல்லுங்க, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யாருடைய ஆத்துமா? யோனத்தானுடைய இருதயம் தாவீதினுடைய இருதயத்தோட ஒரே மிங்கிளாக இருந்துச்சா பாருங்க, ஒரு அன்பு. யோனத்தான் யாரு, தாவீது யார்? இந்த இடத்துல யோனத்தான் யாரு, தாவீது யாருங்க? ஃப்ரெண்ட்ஸு. யோனத்தான் எந்த ஸ்டேஜில், எந்த நிலையில் இருக்கிறார்? அவர் இளவரச நிலைமையில் இருக்கார், ராஜாவுடைய பையன். தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன், கோலியாத்தை வென்று வந்து நிற்கிறான் பாருங்க. சாதாரண ஆடு மேய்ச்ச ஒரு பையன், ஆடு மேய்ச்சி எந்த தகுதியுமே கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது. யாருக்கு? தாவீது. இந்த இடத்துல அப்புறமா தான் நம்ம ராஜாவை பார்க்குறோம். இந்த இடத்துல தாவீதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. யோனத்தான் தாவீதை பார்க்கும்போது அவன் ஆத்துமா, தாவீதினுடைய ஆத்துமாவோட அன்பாக இருந்துதான். இன்றைக்கி கடவுள் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, உங்களை பார்க்கும்போது அவ்வளோ பிரியமாக கடவுள் நேசிக்கிறார். யாரை பார்க்கும்போதுங்க? உங்களை பார்க்கும்போது கடவுள் விரோதியாக பார்க்கல, உங்களை பார்க்கும்போது ஒரு பாவியாக பார்க்கல, உங்களை பார்க்கும்போது நீ குப்பன்னு பார்க்கல. கடவுள் உங்களை பார்க்கும்போது என் பிள்ளைன்னு பார்க்குறாரு. நீங்கள் தான் நினைக்கிறீங்க கடவுள் அவன் இளையகுமார் தான் நினைக்கிறான், எங்கள் அப்பா நினைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா ஒரு நாள் கூட அவன் வாயில் வந்து நீ என் பையன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்க அப்பாவுடைய பார்வையில் எப்பவுமே பையன் தான் பாருங்கள். நம்முடைய பார்வையில் நம்ம கடவுளை கொடுத்து தப்பாக நினைக்கிறோம், கடவுளை என்னமோன்னு சொல்லிட்டு. நல்லா படிப்போம் பாருங்கள், படிக்கலாம். யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இன்னைக்கு கடவுள் உங்களை அப்படி தான் சிநேகிக்கிறாருங்க, உயிரை போல சிநேகிக்கிறார். எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் உங்களை அப்படி சிநேகிக்கிறார். நம்புறீங்களாங்க? எத்தனை நம்புறீங்க? உயிரை போல சிநேகித்தான்.
சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல தான் உயிரை போல நேசித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கை. நீ கடவுள் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. எதுவும் நம்புறீங்க? கடவுள் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. உன்னை எந்த சூழ்நிலையும் நரகத்துக்கு போக விட மாட்டேன், உன்னை அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்துடும் கடவுள் சொல்றாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் அவரை விசுவாசித்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் நரகத்துக்கு போகாதபடி காப்பாற்றி கொண்டு வரும்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கொடுத்து விட்டார். நான் விசுவாசித்தா மட்டும் போதும், உங்களை தூக்கிட்டு போய் பரலோகத்தில் உட்கார வச்சுருவார் பாருங்க. உங்களுக்காக எதையும் செய்ய ரெடியாக இருக்கிறார். வசனம் சொல்லிட்டு பாருங்க, படிப்போம். சிநேகித்தான் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே கடவுள் கொடுக்குறாரு பாருங்க. இன்னைக்கு கடவுள் அப்படி தான் கல்வாரி செல்லமாக கொடுத்துருக்காரு. எல்லா ட்ரெஸ்ஸையும் உறிஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் நமக்காக கொடுத்துருக்காருங்க. ட்ரெஸ்ஸை கொடுத்தான் பாருங்க. யோனத்தான் கொடுத்து ட்ரெஸ்ஸுனா சாதாரண ட்ரெஸ்ஸு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் இல்லைங்க. இளவரசன் போட்டுற ட்ரெஸ்ஸுன்னா என்ன ட்ரெஸ்ஸு? சாதாரண ட்ரெஸ்ஸு கிடையாது. இளவரசன் போட்டிருந்த அந்த மகிமையான ட்ரெஸ்ஸே கொடுக்குறாரு. யாருக்கு? சாதாரண ஆடு மேய்ச்சி எந்த தகுதியில் தாவீது இந்த இடத்துல அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. படிப்போம். அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். பாருங்க, யோனத்தான் தாவீதை விட மனசு வரல, கூடவே இருக்கிறான் பாருங்க. எங்க அப்பாட்ட பேசுறான், யார்கிட்ட எல்லார்ட்டும் பேசி தாவீது விடுறதுக்கு மனசு வரல. இன்னைக்கு கடவுள் உங்களை ஏன் விடலைன்னா, கல்வாரி சிலுவைக்கு போனார்னா உங்களை அவர் விடுறதுக்கு மனசே இல்லை. எத்தனை சொல்றீங்க? உங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்படி தான் பிசாசு பாவம் செஞ்சும்போது அவனை கைவிட்டாரான். உங்களை கைவிடலையா? உங்களை தூக்கி கல்வாரி சிலுவையில் நிறுத்தி ஜீவனை தந்து ஒன்னே செஞ்சாரான். அன்பு எதையுமே செய்யும். ட்ரெஸ்ஸை கொடுக்கும், அவன்கிட்ட கச்சையை கொடுக்கும், அவர்கிட்ட இருந்த இந்த வில்லு அம்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டா சரண்டர் பண்ணிட்டார். எல்லாம் நீ வச்சுக்கப்பா, ஏன்னா நான் உன் மேலே அதிக அன்பு வச்சிருக்கேன்றாரு. நீ கர்த்தர் உங்கள் மேலே அன்பு வச்சிரு காமிக்கிறாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் சொல்லுங்க நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் அன்பு கொண்டார். யோனத்தான் எப்படி தாவீதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அன்பு காமிச்சானோ, அதை போல ஜீவனுள்ள தேவன் அவர் உயிரே கொடுத்து உங்க மேல அன்பு காமிச்சிருக்கிறார். நம்புறீங்களா? இந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக எதையும் செய்வார். ஒன்னே கடவுளுக்கு மேல வச்ச அன்பு, இந்த அன்புக்காக எதை வேணா செய்வார். இந்த செஞ்ச அன்பு கடைசியில் எங்க எடுத்து வச்சிருக்குது? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வச்சுட்டா இருப்பாருங்க. இந்த கல்வாரி சிலுவை. எதை நம்புறீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? சார் நான் ஏதோ வீடு திருவண்ணாமலை இருக்கேங்க. இல்லைங்க, ஆவியிலே நீங்கள் உன்னதங்களில் அவரோட உட்காந்துருக்கீங்க. நம்புறீங்களா? எத்தனை நம்புறீங்க? அவரோட உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் தகுதி உங்கள் என்னெல்லாம் அங்கே போகணும். நான் பரலோக வாசிங்க, இந்த பூமியில் வந்திருக்கிறேன். இங்கே குப்பை மண்ணுன்னு சொல்லக்கூடாது. அவரோடு கூட உன்னதங்களை நான் உட்கார வச்சுறேன். அந்த நிலைமைக்கு நான் போயிட்டேன். அப்போ ராஜாவை போல நீங்கள் ஆட்சி செய்யணும். நம்புறீங்களா? அப்படி ஆட்சி செய்யணும். இந்த கல்வாரி சிலுவையில் குப்பையிலேருந்து என்னை தூக்கி அவருடைய பக்கத்தில் என்னை உட்கார வச்சு இந்த கல்வாரி சிலுவை நம்மளாம் எழுந்து நின்று நம்ம ஜோமான ஆண்டு நன்றி செலுத்தி, இந்த கல்வாரி சிலுவை எனக்காக என்ன செய்யலை? எல்லாமே செஞ்சு விட்டது. பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து இந்த கல்வாரி சிலுவை என்னை மீட்டு எடுத்தது. யோனத்தான் தாவீது யோசிக்கிறான்ப்பா, யோனத்தான் என்னுடைய நண்பன், அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது மேவி போசத்துன்னு ஒருத்தர் இருக்கான் சார். அவங்க 2 காலும் முடமானவன், ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு இதுக்கும் லாக்கி இல்லாத ஒரு மனுஷன். அவர் சொல்கிறாரு, அப்பா அவன் எப்படிப்பட்ட ஆளாக ஒன்றுத்துக்கும் தகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அவரோடு கூட உடன்படிக்கிறாங்க, அப்பா கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், எந்த தகுதியும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நேசிப்பேன். இன்றைக்கி கடவுள் நம்மோடு கூட ஒரு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்திருக்கிறார். அவருடைய அன்பு என்னன்னு பாப்போம் பாருங்க. எந்த தகுதியும் உங்களுக்கு எந்த தகுதி இல்லைப்பா, எந்த தகுதி இல்லை. ஒரே ஒரு தகுதி, உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து உடன்படிக்கை அந்த கர்த்தர் செய்து நிறைவேற்றிருக்கிறார். அந்த ஒரே தகுதி போதும். அந்த ஒரு தகுதி என்ன தகுதி? உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து தன்னுடைய குமாரனே அனுப்பி ஜீவனை கொடுத்து அவர் விலைக்கரையும் கொடுத்து உங்களை வாங்கி விட்டார். அந்த ஒரு தகுதி போதும். அந்த ஒரு தகுதி உங்களை மேலே உயர்த்தி விடும். சொல்லலாம், அந்த ஒரே தகுதி, இயேசு கிறிஸ்து எனக்காக விலைக்கிரயம் கொடுத்து என்னை வாங்கி விட்டார்.
ஆண்டவரே நான் எதுக்கும் தகுதி இல்லையாப்பா, நான் என்ன ஏதாவது ஒன்றும் தகுதி தேவையில்லப்பா, உனக்காக ஒருவர் விலை கிரயம் கொடுத்து உன்னை வாங்கி விட்டார், மீட்டு விட்டார். அந்த தகுதியை நினச்சி பார்க்குறேன். டெய்லி அது சொல்லாமா உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வச்சுருக்கார். மேபி போசேத்து எதுக்கும் லாக்கில்லாத ஒருத்தனை கூப்பிட்டு ராஜாவின் பந்தியில் உட்கார வச்சு சொத்தெல்லாம் கொடுத்து இழந்து போன அத்தனை காரியத்தையும் கொடுத்து சாப்பாடு கொடுத்து டெய்லியும் ராஜாவின் பந்தியில் சாப்பிடும்போது வச்சதுக்கு ஒரே காரணம் அன்பு. சொல்லாமல் இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையை மீட்டு கொண்டு வந்து ஒரே காரணம் கடவுளுடைய அன்பு. இளைய குமாரன் எல்லாத்தையும் இழந்து அழுக்கு வஸ்திரத்தோட ஆண்டவரே பண்ணி மேய்த்த அந்த அழுக்கு வஸ்திரத்தோட வரும்போது அப்பா சொல்றாரு, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்றவனை நான் மாத்துறேன்றாரு. வந்த உடனே மாற்றி விட்டார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை மாற்றுகிற தேவனாக எல்லாம் சொல்லலாம். கர்த்தாவே நீர் என்னை மாற்றுகிறவர். குப்பையிலும் ஆண்டவரே சகதியிலும் இருந்த நீ எப்படி இருந்து இருக்கிறீங்களோ அப்படியே ஆண்டோட வாங்க, அப்படியே வாங்க, உங்க இதயத்தை அப்படியே கொடுங்க, அவர் உங்களை மாற்றுவார். நீங்க மாத்துன்னு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க மாற்றுறது உங்களுக்கு வழி இல்லை, எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, எல்லாம் இழந்துட்டீங்க. நீங்க மாத்துறது எந்த வழியும் இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்கள் இருதயத்தை கடவுள்கிட்ட கொடுங்க, அவர் உங்களை மாற்றுவார். சொல்லாம கர்த்தர் என்னை மாற்றுவார், இப்போ இருக்கிறத காட்டில் என்னை பெஸ்டானதாக கடவுள் மாற்றுவார்னு சொல்லாம எல்லாம் ஆண்டு உயர்த்தி எல்லாம் சொல்லாம இந்த கல்வாரி சிலுவை என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாத்துமாப்பா. இந்த கல்வாரி சிலுவை எனக்காக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது ஆண்டவரே, இது புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மீற மாட்டார். இந்த உடன்படிக்கை என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒன்றை என்னுடைய ரத்தத்தை கொடுத்து விலைக்காரத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். நீ பந்தியில் உட்காந்து என் கூட ராஜா போல நீ உட்காந்து என்று சாப்பிடலாம், என் கூட உட்காரலான்ற அப்படிப்பட்ட தகுதியை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். மேவி போசத்து யோசித்து பார்க்குறான், ஐயா எந்த தகுதியும் இல்லைங்க, எந்த தகுதி, நான் ஒரு செத்த நாய்ங்க, என்ன போய் இப்படி நினச்சி பார்த்தீங்கல்ல அப்பா, உன்னை நினச்சி பார்க்கலப்பா, உன் அப்பாவை நான் பார்க்குறேன்றார். நீ கடவுளை வந்து நம்மளை பார்க்கலங்க, கல்வாரி சிலையில் ரத்தம் சிந்த ஜீவனுள்ள தேவனை பார்க்குறாரு. இந்த நேரத்தில் கடவுள் பார்க்கும்போது என்னுடைய நீதினால் அவர்கிட்ட நிற்க முடியல, அவருடைய நீதியை பார்க்குறாரு. அவருடைய நீதி மிக உயர்வான ரத்தம், அது விலை கொடுத்து வான ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்ததுனால கர்த்தர் உங்களை மன்னித்து விட்டு விட்டார். சொல்லாம என்னை மன்னித்து இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவதி நியாயாதிபதி அவர். இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். எல்லாம் சொல்லாமா எல்லாம் சொல்லாமா என்ன தேவன் அப்படிப்பட்ட என்னை உயர்த்தி இருக்கிறார். எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லாமா, புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார், புழுதியில் இருந்து கலோடும் பிரபு கலோடும்